முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியனின் வணக்கம். சக்தியும் நானும். நமக்கு ஒரு பிரச்சனை, மன வருத்தம் அப்படின்னா அப்பன் முருகன் கிட்ட போய் முறையிடுறோம் இல்லையா? அவர் செவி கொடுத்து கேட்கிறார் இல்லையா? ஆனா அப்பன் முருகனுக்கே ஒரு முறை மன வருத்தம் ஏற்பட்டு அவருடைய தந்தை கிட்ட போய் முறையிட்டாராம். அது என்ன விஷயம் உங்களுக்கு தெரியுமா? வாங்க அந்த கதையை சொல்றேன். அதாவது ஒரு முறை ஆதிசங்கரர் அவர்கள் காச நோயால் ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். அப்படி அவர் அவதிப்பட்டு இருக்கும் போது அவருடைய கனவுல அப்பன் சிவபெருமான் தோன்றி, நீ நேராக திருச்செந்தூர் போய் என் மகன் முருகனை தரிசிச்சு அவரை போற்றி பாடிட்டு வா, உன்னுடைய காச நோய் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த ஆதிசங்கரரானவர் சிவபெருமான பாடினவர், சிவபெருமான வாயார மனதார பாடி புகழ்ந்து பாடினவர் இல்லையா? சரின்னு சிவபெருமான் சொல்லவே அவரும் திருச்செந்தூர் கிளம்பினாராம். அடுத்த நாள் திருச்செந்தூர் போயிட்டு அப்பன் முருகப்பெருமானோட கோவிலில் போய் சன்னிதியில் போய் நின்னாராம். பார்த்தாராம் அப்பன் முருகப்பெருமான மேலேருந்து கீழே வரைக்கும் மேலேயும் கீழையும் பார்த்தாராம். பார்த்துட்டு என்ன சொன்னாராம் தெரியுமா? அப்பனை பாடிய வாயால் சுப்பனை பாடுவதா? என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான பாடின வாயால இந்த சுப்பனையா பாடுறது நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இதை கேட்டதும் அப்பன் முருகப்பெருமானுக்கு மன வருத்தம் தாங்கவே முடியலையாம். உடனே அவங்க அப்பா கிட்ட போய் முறையிட்டாராம், சிவபெருமான் கிட்ட போய் முறையிட்டாராம். சாதாரணமாகவே குழந்தை வரம் கேட்டு எல்லோருமே அப்பன் சிவபெருமான வேண்டி வரம் கேட்பாங்க இல்லைங்களா? ஆனால் அப்பன் சிவபெருமானே வரமாக இருந்து கிடைச்ச மகன் தானே அப்பன் முருகப்பெருமான். அப்படி இருக்கும் பொழுது அப்பன் முருகப்பெருமான் மனது கஷ்டப்படுறத சிவபெருமானால் தாங்க முடியுமா? வரமிருந்து பெற்ற பிள்ளையாச்சே, தவம் இருந்து வரமா பெற்ற பிள்ளை அல்லவா அப்பன் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தன்னுடைய பிள்ளையான முருகப்பெருமான் வருத்தப்படுறத சிவபெருமானால பார்க்க முடியுமா? உடனே அடுத்த நாள் சிவபெருமான் ஆதிசங்கரருடைய கனவுல போயிட்டு, நீ திரும்ப போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு அங்கே போய் கண்ணை மூடி தியானத்தில் இருந்து கண்ணை திறந்து பாரு, அங்கே என்ன தெரியுது அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறதை கேட்டுட்டு அடுத்த நாள் மறுபடியும் திருச்செந்தூர் போயிட்டு கருவறைக்கு போயிட்டு கண்ணை மூடி தியானத்தில் இருந்து கண்ணை திறந்து பார்த்தாராம் பாருங்க. அப்படியே ஜடா முடியுடன் அப்பன் முருகப்பெருமான் தெரியல, ஜடா முடியுடன் அப்பன் சிவபெருமான் தெரிஞ்சாராம். அப்பன் சிவபெருமான் அங்கே தெரிஞ்சதுமே தான் ஆதிசங்கரருக்கு புரிஞ்சிச்சான், அப்பன் முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு இல்லை, ரெண்டு பேருமே ஒரே சக்தி தான், ரெண்டு பேருமே ஒரே சக்தி, ஒரே ஆளு தான், ஒருத்தவங்க தான் அப்படிங்கிறது அவருக்கு புரிஞ்சுதான். அப்பதான் உடனே அவர் பாடின பாட்டு தான் சுப்பிரமணிய புஜங்கம் பாடி தன்னுடைய காச நோயில இருந்து அவர் விடுபட்டாராம். சதா பால ரூபாபி விக்னாத்ரியந்த்ரி மகாதந்தி வக்தாபி பஞ்சாஸ்ய மான்யா சதா பால ரூபாபி விக்னாத்ரியந்த்ரி மகாதந்தி வக்தாபி பஞ்சாஸ்ய மான்யா விதித்ராதிம்ருக்யா கணேசாபித்தாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தே விதித்ராதிம்ருக்யா கணேசாபித்தாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்தே न जानामि सप्तं न जानामि सार्तं न जानामि भत्यं न जानामि गत्यं न जानामि सप्तं न जानामि सार्तं न जानामि भत्यं न जानामि गत्यम् सिद्धे का सडाश्या ऋत्योत्यते मे मुगान्ति स्ररते कुरस्कापि चित्रम् सिद्धे का सडास्या ऋत्योत्यते मे मुगान्ति सरते सरसाभिचित्रम्
சதா பாலரூபாபிவிக்னாத்ரியந்திரி மகாதந்திவக்தாபி பஞ்சாஸ்ய மான்யா. இதுதான் சுப்பிரமணிய புஜங்கத்தோட முதல் 2 பத்திகள். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு பாடல். தடைகள் விலக, முன்னேற்றம் ஏற்பட, நம்ம எடுத்த காரியம் சித்தியாக, அதில் மேன்மேலும் வெற்றிகள் ஏற்பட, இந்த மாதிரி பல நன்மைகளுக்காக இந்த சுப்பிரமணிய புஜங்கமானது பாடப்படுகிறது. தீராத நோய்கள் தீர்வதற்கும் நம்ம சுப்பிரமணிய புஜங்கம் பாடலாம். இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாடலை உங்களால் முடிஞ்சால் பாடி பாருங்கள், இல்லை படித்து பாருங்கள். முதல் 2 பத்திகள் மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். நன்றி. ஓம் முருகா.